அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் டிஸ்பிளேல தெரியறதுல உங்க ராசியை நீங்க தொட்டீங்கன்னா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், உங்க கேரக்டர் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். 3 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா விளக்கம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம். உங்க ராசிக்கான டைமிங்கை நீங்க தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசி அப்படின்னா விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் உடைய ராசி துலாம் ராசி. எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதுல நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கக்கூடியவங்க துலாம் ராசி என்பர்கள். தனக்குன்னு வாழாம அடுத்தவங்களுக்காக வாழ்வது துலாம் ராசி என்பர்கள். அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் பிரச்சனை வந்து அதுல அடிபட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய நபர் யாருன்னா துலாம் ராசி என்பர்கள். துலாம் ராசி என்பர்கள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம்ங்கிறது அதிகமா இருக்கும். வருத்தங்கள்ங்கிறதும் அதிகமா இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறதும் இருக்கும். எல்லா விஷயத்திலையுமே தெரிஞ்சுதான் இவங்க அந்த விஷயத்த அனுபவிக்க மாட்டாங்க, அனுபவிச்சுட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு. இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. துலாம் ராசி அன்பர்களே, கால புருஷ தத்துவத்தின்படி 7வது ராசி உங்க ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மனை இது. சுக்கிரன் அப்படின்னா ரிஷபமும் சுக்கிரனுடைய வீடு தான், துலாமும் சுக்கிரனுடைய வீடு தான். இதுல இந்த 7ஆம் வீடுங்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானாதிபதி அவருடைய வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கலத்திரஸ்தானம் மேஷம். ஆனா இறுதியா வெறுத்து போற நேரத்துலதான் எல்லாமே சாதகமா நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீடு எதுன்னா விருச்சக ராசி. இந்த விருச்சகத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பண்ற வீடு இது. குடும்பத்துல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா சந்திக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. இன்னொரு விஷயம், துலாம் ராசியில தான் சனி பகவான் உச்சம். அப்போ 90% அளவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆயுள் பலம்ங்கிறது அதிகம். அதே நேரத்துல சூரியன் இங்க நீச்சம். துலாம் ராசி அன்பர்கள் எவ்வளவு கோபமான நபர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு நியாயமான நபரா இருந்தாலும் சரி, அவங்க சில விஷயத்துல விட்டு கொடுத்து போவாங்க. திருமண வாழ்க்கைங்கிற விஷயத்துல சில இடங்கள்ல பேசவே மாட்டாங்க, சில இடங்கள்ல ரொம்ப அமைதியா இருந்துருவாங்கன்னு கூட சொல்லலாம். பொதுவா ஒவ்வொரு தசாவும் ஒவ்வொரு புத்தியும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய தசால பிறந்திருப்பாங்க. சுவாதி நட்சத்திரம் ராகு தசால பிறந்திருப்பாங்க. விசாகம் நட்சத்திரம் குரு பகவானுடைய தசால பிறந்திருப்பாங்க. இப்படி இந்த ராசிக்குன்னு தனி மரியாதை, கௌரவம் அதிகமாவே உண்டு. வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க. தனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு, அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகம் உண்டு. இவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் விட்டு கொடுத்து போவாங்க தனக்கு பிடிச்சிருச்சுன்னா. 3ஆம் வீடுங்கிறது குரு பகவானுடைய வீடு, தனுசு மனை. இங்க குரு இருக்கிறதுனால தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் கிட்ட இவங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இவங்க அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் இவங்க உடன் பிறந்தவர்கள் தீவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயத்த போதிக்கும் நபரா இவங்க இருப்பாங்க. அடுத்து 4ஆம் வீடு சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். இந்த வீட்டுல செவ்வாய் உச்சம், சனி பகவானுடைய வீடு, குரு பகவான் இங்க நீச்சம். சோ தாயாருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே உண்டு. துலாம் ராசி அன்பர்கள் எப்படின்னா, இதுதான் செய்யணும், இது செஞ்சா தப்பு, இப்படி ஒரு விஷயத்த நீ கத்துக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், இப்படி செஞ்சா மத்தவங்க உன்னை ஏமாத்திருவாங்க அப்படின்னு தாய்க்கே உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நேரத்துல செவ்வாய் இங்க உச்சபலம். வீடு, வாகனங்கள், போகங்கள், வண்டி, ஏன் சொந்தமா வீடு கட்டுறதுக்கும் அமைப்புள்ள ராசி 100% இந்த துலாம் ராசி. உங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு 5-6 வீடு இருக்குன்னா கூட அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. தான் இண்டிவிஜுவலா நானே சம்பாதிச்சு ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு யோசிப்பாங்க. என் பேர்ல ஒரு வீடு இருக்கணும், நானே ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணும், நானே ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அதிகமா இருக்கும்.
அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு லேண்டாவது இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த தனக்குங்கிற எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். சனி பகவானுடைய வீடு இது. ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இவங்கள பொறுத்தே முடிவாகுது. அதாவது தாயுடைய ஆயுளும் பலமா இருக்கும். அதே மாதிரி துலாம்க்கு 5ஆம் வீடு கால புருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீடு லாபஸ்தானாதிபதியா சனி இருக்கிறதுனால சனி பகவான் இவங்களுக்கு உற்ற துணையா இருப்பார். அடுத்து 6ஆம் வீடு மீனம் குரு பகவானுடைய வீடு இது. அதே நேரத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு இது. புதன் பகவான் நீச்சம் அடையக்கூடிய இடம். அதாவது எதிரிகளை பத்தி ரொம்ப கவலையே படமாட்டாங்க. தன்னுடைய உடல் நலத்தை பத்தி எப்போதும் துலாம் ராசி என்பர்கள் பெருசா கவலைப்படவே மாட்டாங்க. ஆனா ஆசைகள் அதிகமா இருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும், சுப விரயங்களும் சுப செலவுகளும் அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் தொடர்ந்து ரிப்பீட்டா தோல்வியிலேயே முடிஞ்சாலுமே அதை திரும்ப செய்வாங்க, அதுக்காக செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் 6ல இருக்கிறதுனால படிப்பு மற்றும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் தடைகள் ஏற்படும். இந்த தடைகளுக்கு பின்புதான் வாழ்க்கைங்கிறது ஆரம்பிக்கும். அடுத்து 7ஆம் வீடு மேஷம் செவ்வாய் பகவானுடைய வீடு. இங்க சனி பகவான் நீச்சம், அதே நேரத்துல சூரிய பகவான் இங்க உச்சம். வாழ்க்கை துணை தான் சொல்ற பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதே நேரத்துல வாழ்க்கை துணையுடைய ஆயுள் மேல கொஞ்சம் அக்கறை அதிகமாவே இருக்கும். வாழ்க்கை துணைக்கு இவங்களால உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து 8ஆம் வீடுங்கிற அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய வீடு இது. சந்திரன் இங்க உச்சம். சோ எண்ணங்கள் பயங்கரமா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது கண்டிப்பா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி, இந்த ராசிக்காரங்களுக்கும் சரி வாய்ப்பே இல்லை. அதுவும் துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு மீளவே முடியாது. அதே நேரத்துல இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் இப்படி நடந்துட்டா என்ன பண்றது, அப்படி நடந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் அதிகமா தோன்றும் இவங்களுக்கு. அடுத்து 9ஆம் வீடு பாக்கிய தந்தை ஸ்தானம் புதன் பகவானுடைய வீடு இது. ரொம்ப பெஸ்ட்னே சொல்லலாம். கரெக்டாகவும் ரொம்ப யோசிச்சும் எந்த விஷயத்தையும் இவங்க செய்வாங்க. இவங்க அப்பா இவங்களுக்கு ரொம்ப பலமா இருப்பாங்க. அடுத்து 10ஆம் வீடு கடகராசி சந்திர பகவானுடைய வீடு. இங்க குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். ஸோ உடல் விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகும். வெளிநாடு வெளியூர் டிராவல் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா ஒரு விஷயம், நிலையான முடிவை அலுவலகம் சம்பந்தமாவோ பிசினஸ் சம்பந்தமாவோ இவங்க கரெக்டா எடுத்துருவாங்க. அடுத்து 11ஆம் பாவகமான லாபஸ்தானம் சிம்மம் சூரிய பகவானுடைய வீடு இது. அதே நேரத்துல எந்த ஒரு விஷயங்கள் செயல்கள் செஞ்சாலுமே அதை ஈஸியா பிடிச்சுப்பாங்க. கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சுப்பாங்க எந்த விஷயத்தையும். அதுல என்னென்ன விஷயங்கள் முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும், எந்தெந்த விஷயங்கள் செஞ்சா மேன்மை அடையும், தன்னுடைய மேன்மையும் சரி, அதே மாதிரி கம்பெனியுடைய மேன்மை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், பொருளாதாரத்தையும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. நல்ல இடத்துக்கு போவாங்க. நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை இவங்க செய்வாங்க. அடுத்து 12ஆம் வீடு. இந்த இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறார். சுபவிரயங்கள் இவங்களுக்கு அதிகம் ஏற்படலாம். சில நேரங்கள்ல ஹையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். பொதுவா இந்த இடம் 12ஆம் வீடு கன்னிமனை புதன் பலம் பொருந்திய இடம். புதனுடைய உச்சம் அடையும் வீடு இந்த கன்னிமனை. சுக்கிரன் நீச்சம் அடையும் வீடு. துலாம் ராசி என்பர்கள் உட்கார்ந்து யோசிச்சு ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா அதில் 100% இல்ல 200% லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும். யோசிக்காம எந்த விஷயத்த செஞ்சாலுமே அதுல பாதிப்பு ஏற்படுமே தவிர, யோசிச்சு அவங்க ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அது இரட்டை நன்மைய நிச்சயம் கொடுக்கும். துலாம் ராசிக்கு ஆகாத ராசின்னு பார்த்தா மீன ராசி, ரிஷப ராசி. இது இரண்டுமே கணவன் மனைவியா சேர்க்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. துலாம் ராசிக்கு ரொம்ப ஒத்து போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மகரம் மேஷம். அடுத்து கடகம் மிதுனம். இந்த ராசிக்காரங்க அதுலயும் மிதுனம் ரொம்ப ரொம்ப ஒத்து போகும். உங்களுடைய வாழ்க்கை துணையை செலக்ட் பண்றதுக்கு இந்த ராசிகள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. திருமணம் ஆகாதவங்க யாரா இருந்தாலும் சரி, துலாம் ராசி அன்பர்கள் நீங்க மெயினா திருத்தணி போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல பல விஷயங்கள் நிச்சயமா நடைபெறும். இந்த மேஷத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை எப்போதுமே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வேண்டுபவருக்கு உடனே நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல ராசி அப்படின்னா அது துலாம் ராசி தான். துலாம் ராசிக்கு ஒரு விஷயம் ரொம்ப லேட் ஆகும், நடக்காம கூட போற அளவுக்கு கொண்டு போகும். அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம், எந்த கோவிலுக்கு நீங்க போனா
பெஸ்டா இருக்கும், என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் 2ங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம், அவசியம் பாருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சிக ராசி அன்பர்கள், காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் வீடு விருச்சக மனை. பொதுவா ஆயுள் நிறைந்த ராசி யாருன்னு பார்த்தா அது விருச்சக ராசி. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஜோதிடப்படி. அந்த வகையில விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னாலே ஜென்ரலாவே ஆயுள் பலம் அதிகம் கொண்டவர்களா இருப்பாங்க. ரகசியத்தை பாதுகாப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா சொல்லிடுவீங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா சொல்லவே மாட்டீங்க, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. உங்களால யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. இந்த விஷயத்துல தான் ஹெல்ப் பண்ண முடியும், இந்த விஷயத்துல தான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அனைத்து விதத்திலையும் உதவி பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு. அந்த உதவி பண்றதுக்காக நீங்க எவ்வளோ அசிங்கங்கள் அவமானங்களை கூட சந்திப்பீங்க சில நேரங்கள்ல. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு போராட்ட குணம்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்குன்னா அதுல உண்மையான காரணம் இருந்தா அதுல முதல் ஆளா நீங்க தான் நிற்பீங்க. அதே மாதிரி உழைப்புங்கிற ஒரு வேர்ட் 10 பேர் சேர்ந்து பண்றாங்கன்னா அதுக்கு பலன் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தான் கிடைக்கும். விருச்சிக ராசியை சாதாரணமா சொல்லவே முடியாது. விருச்சிக ராசி அவ்வளவு உன்னதமான ராசி. உலகத்துல இருக்கும் அனைத்து கலைகளையும் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு தலைமை பண்பு உடைய ராசி விருச்சிக ராசி. ஏன் இன்னும் சொல்ல போனா டெய்லியுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வருத்தங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். விருச்சிக ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான். ஸோ உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள்ங்கிறது இல்லாம விருச்சிக ராசி இருக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகம் உடையவங்களா இருப்பாங்க. ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா பேசாம இருந்துருவாங்க. வலுக்கட்டாயமா போய் சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்ப தனவாக்கு ஸ்தானம், குரு பகவானுடைய வீடு தனுசு மனை. குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான். அதனால வீட்டை எப்படி நடத்தணும், ஒரு வீட்டுல என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எது செஞ்சா கரெக்ட் எது செஞ்சா தப்புன்னு தெளிவா தெரிஞ்சு செய்யறவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். வாழ்க்கைய இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு கரெக்டான ஒரு கோட்பாடோட வாழக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இழந்த விஷயங்கள் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அதிகம். விருச்சிக ராசி அன்பர்கள், குரு பகவான் உங்களுக்கு அந்த 2ஆம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல ஆலோசனைகள் தரும் நபராகவும் எல்லா விஷயத்த பத்தியும் கேதர் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் நமக்கு கணவனாவோ மனைவியாவோ கிடைச்சாங்கன்னா ரொம்ப ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம 10 பேர்கிட்ட பேசி ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதும் ஒண்ணுதான், விருச்சிக ராசி அன்பர்கள் கிட்ட பேசி ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷனை வாங்குறதும் ஒண்ணுதான். 2வது விஷயம் என்னன்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் வீடு மிதுன வீடு, அது இவங்களுக்கு அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம். மிதுனம் அப்படின்னா பொதுவா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெருசா ஒத்து போகாது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கும் மேஷ ராசிக்கும் ஒத்து போகாது. இது இரண்டும் தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆகாத ராசிகள். மற்ற எல்லா ராசிகளும் ஓரளவுக்கு ஒத்து போகும். விருச்சகத்துக்கு ரொம்ப ஒத்து போற ராசி எதுன்னா கடகம். அதே மாதிரி விருச்சகத்துக்கு ரொம்ப ஒத்து போறது கன்னி ராசி. மீனமும் ஒத்து போகும். 27 நட்சத்திரங்கள்ல முதன்மையான நட்சத்திரம் எதுன்னா ஆயில்யம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆயில்யத்தை அடக்கும் சக்தி அனுஷம் நட்சத்திரத்துக்கு தான் உண்டு. அப்படி ஒரு காம்பினேஷன் ஆயில்யம் அனுஷம். நீங்க வேணா செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கணவன் மனைவியா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களும் அனுஷ நட்சத்திரக்காரங்களும் இருந்தாங்கன்னா அந்த பேர் ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், அதாவது விருச்சிக ராசியிலிருந்து 3ஆம் வீடு மகரம், இங்க செவ்வாய் உச்சம். அதே மாதிரி சனி பகவானுடைய வீடு இது, குரு பகவான் இங்க நீச்சம். ஸோ இவங்க உடன் பிறந்தவர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க பாண்ட் அதிகமா இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்துருவாங்க. நம்ம உடன் பிறந்தவங்க தானே கேட்குறாங்க, நம்ம அம்மா தானே கேட்குறாங்க, நம்ம அப்பா தானே கேட்குறாங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க.
அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகம் உடையவங்க விருச்சக ராசி அன்பர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, விருச்சக ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கும் சரி, தாய்க்கும் சரி, ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருசா ஏற்படாது. ஆயுள் பலம் அதிகம்னே சொல்லலாம். அதே நேரத்துல உடன் பிறந்தவர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆபரேஷன் பண்ற அளவுக்கு கூட போலாமே தவிர பட் மேஜரா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னமும் ஒரு விஷயம், விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்படி இருந்தாலும் 3ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால அடுத்த குழந்தைங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உடன் பிறந்தவர்கள் இல்லாம மோஸ்ட்லி விருச்சக ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க. அடுத்து 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். சுக்கிர பகவான் இங்க உச்சம். குரு பகவானுடைய வீடு இது. புதன் நீச்சம் அடையும் வீடு இது. குலதெய்வத்தை எப்பப்பெல்லாம் நீங்க வணங்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு பணம், செல்வம், காசுங்கிறது அதிகமா வரும். விருச்சக ராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டை வெள்ளிக்கிழமையில அல்லது வியாழக்கிழமையில செய்யறது அவ்வளவு விசேஷம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை தினங்கள்ல வழிபாடு செய்யறதும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல விருச்சக ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில மற்றற்ற மகிழ்ச்சிங்கிறது நிச்சயம் உண்டு. பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அதே நேரத்துல புதன் பகவான் இங்க நீச்சம் அடைகிறார். அதனால என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே உங்களுடைய பெயர் புகழ் எது கூடினாலும் சரி, நீங்க இன்னைக்கு இருக்கிற லெவலை விட பெரிய லெவலுக்கு போனாலும் சரி, குலதெய்வத்தை வணங்கணுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க. அதை நீங்க மைண்ட்ல எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவும் ஏற்றத்தை நிச்சயம் காண முடியும். உங்க வாழ்க்கைய வழி நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான விஷயமாவும் கண்டிப்பா இது இருக்கும். அடுத்து 6ஆம் இடம் மேஷ ராசி. சூரிய பகவான் இங்க உச்சம், செவ்வாயுடைய வீடு, சனி பகவான் இங்க நீச்சம். ஸோ உங்களுக்கு மறைமுக எதிரிகள்ங்கிறது யாரா இருப்பாங்கன்னா, உங்களுக்கு கீழே இருக்கவங்க இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு மேல இருக்கவங்களா தான் இருப்பாங்க. உங்களை வளர விடாம தடுக்கணும், நீங்க அடுத்த லெவலுக்கு வந்துடக்கூடாதுங்கிறத உங்களுக்கு மேல இருக்கவங்க ரொம்ப கிளியரா கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் உங்களுக்கு ஏற்படாது விருச்சிக ராசி என்பர்களுக்கு. மேலும் பொறாமைகள், உங்களை சுத்தி பொறாமைகள்ங்கிறது அதிகம் இருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து பொறாமைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இதை சமாளிக்க முடியாம சில நேரங்கள்ல நீங்க திணறுவீங்க. அடுத்து கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களால எதையும் தாங்கக்கூடிய வல்லமை கொண்ட அமைப்பு நிச்சயமா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா, உங்க லக்னாதிபதியும் செவ்வாய், 6ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய்ங்கிறதுனால பிரச்சனை பெருசாச்சுனாலுமே கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவார். அடுத்து 7ஆம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுடைய வீடு. சந்திரன் ஆட்சி பண்ணக்கூடிய வீடு. உச்சம் அடையும், சந்திரன் உச்சம் அடையும் வீடு இது ரிஷபராசி. ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, திருமணத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் வெற்றிகரமாகவும், இன்னும் சொல்ல போனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல growthங்கிறது அதிகம் இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி எதிர்பார்ப்புகள், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆண்மை தன்மை அதிகம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா தன்னால எதுவும் முடியும் அப்படிங்கிற கர்வம் கூட சில நேரங்கள்ல திருமணத்துக்கு அப்புறமா விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரலாம். அதே நேரத்துல சந்திரன் இங்க உச்சம் பெறுவதால திருமணத்துக்கு பிறகுதான் இவங்களுக்கு யோசனைகள், சிந்தனைகள்ங்கிறது அதிகரிக்கும். ஒரு விஷயம் நம்ம செய்யறது கரெக்டா தப்பா, நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இதனால ஏதாவது தொந்தரவு வருமா, ஏதாவது பின்விளைவுகள் வருமா அப்படின்னு ஒரு பயம், ஆச்சரியம், ஆசை, பலவிதமான சிந்தனைகளும் உருவாகக்கூடிய நேரம் திருமணத்துக்கு பிறகுதான். ஆனா அது எல்லாமே பாசிட்டிவா தான் உங்களுக்கு இருக்குமே தவிர நெகட்டிவா இருக்காது, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் வீடு மிதுன வீடு, புதன் பகவானுடைய வீடு இது. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க யோசிக்கிற விஷயங்கள் கரெக்டா தப்பான்னு தெரியலன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுங்க, அவ்வளவுதான். நீங்க சடனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, சடனா முடிவெடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெகட்டிவ் தான் கொடுக்கும். ஏன்னா புதன் 8ல இருக்கிறது, ஏன்னா புத்திக்காரகன் புதன் 8ல இருக்கிறதுனால. அதனால நீங்க யோசிச்சு முடிவெடுத்தா நிச்சயமா சாதகமான முடிவுங்கிறது 100% உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 9ஆம் வீடு கடகமனை, இங்க குரு பகவான் உச்சம், அதே நேரத்துல செவ்வாய் பகவான் நீச்சம், சந்திர பகவானுடைய வீடு.
ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் எல்லாமே இரவு நேரங்களில் சாதகமாகும். இரவு நேரங்களில் நிறைய விருச்சக ராசி என்பர்களுக்கு தூக்கமே சரியா வராது. அந்த அளவுக்கு சிந்தனைகள் அதிகமாக வரும். பகல் நேரத்துல நல்லா தூக்கம் வரும். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இங்க குரு உச்சமடைஞ்சிருக்கார். தகப்பனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகம் யாருன்னா விருச்சக ராசி அன்பர்கள் தான். விருச்சக ராசி தொழிலையும் சரி முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். வீட்டிலையும் நல்ல டாப் லெவலுக்கு இவங்க வருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ராசினே சொல்லலாம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தைக்கு, விருச்சக ராசி அன்பர்களுடைய தந்தைக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால பரிகாரம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து 10ஆம் வீடு சூரிய பகவானுடைய வீடு. அதே நேரத்துல சாதாரண சூரியன் கிடையாது, சிம்ம சூரியன். ஸோ வேலைக்கு போய் தொழிலை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்க தான் கிங். நீங்க சொல்றது மட்டும்தான் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் நீங்க. அடுத்து 11ஆம் இடம் சுக்கிர பகவான் இங்க நீச்சம். அதே மாதிரி புதன் பகவான் ஆட்சி உச்சம். ஸோ இந்த மாதிரி லாபஸ்தானத்துல கிடைக்கிறது பெரிய விஷயம். அடுத்தவங்க உங்களை நம்பி ஒரு ஆலோசனை கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க உங்களை நம்புவாங்க. அந்த அளவுக்கு தெளிவான சிந்தனை, ஒரு போல்டான மைண்ட் உள்ளவங்க. எந்த விஷயத்தையும் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய வல்லமையும் எந்த விஷயத்தை பத்தியும் பேசக்கூடிய தன்மையும் உடையவங்க யாருன்னா விருச்சக ராசி அன்பர்கள் தான். 12ஆம் வீடு சனி பகவான் இங்க உச்சம், சூரிய பகவான் நீச்சம், சுக்கிர பகவானுடைய சொந்த வீடு இது துலாம் மனை. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். அப்போ உங்களுக்கு சுப செலவுகள் அதிகம் ஏற்படும். அதே நேரத்துல உங்களுக்கு மைனஸ் செலவுகளால உங்களுடைய மைனஸ் அதிகரிக்கலாம். அதே நேரத்துல உங்க ஆயுள் பலம்ங்கிறது கூடும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விருச்சக ராசி அன்பர்கள் என்னைக்குமே எந்த விஷயத்துக்கும் கவலையே பட மாட்டாங்க. யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டா வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கும். திருமணத்துக்கு பின்பு ஒரு மாற்றம்ங்கிறது நிச்சயமா எல்லா விருச்சக ராசி அன்பர்களுக்கும் உண்டு. அதே மாதிரி காதல் திருமணம்ங்கிறதும் நல்லபடியா நடக்கிறதுக்கும், அதே நேரத்துல 7ல கேது இல்லாத சமயத்திலையும் சரி, 2ஆம் இடத்துல கேது பார்வை ஏற்படாம இருக்கிற நேரத்திலையும் சரி, வாழ்க்கை உங்களுக்கு சுபமாவே முடியும். அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம், எந்த கோவிலுக்கு நீங்க போனா பெஸ்டா இருக்கும், என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் 2ங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அவசியம் பாருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசி சாதாரண ராசி கிடையாது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம், எந்த விஷயத்தையும் துணிந்து செய்யறவங்க. இவங்களால இத பண்ணா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் இறங்கி போராடக்கூடியவங்க. ஒரு அலுவலகத்துல பிரச்சனை வந்ததுன்னா அது தனியா நின்று சமாளிக்கிறவங்க யாருன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ராசி தனுசு ராசி. உங்க தலை விதி என்ன, நீங்க யாருங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள வீடியோவா இருக்கும். யாரும் சொல்லாத பல அற்புதமான தகவல்கள் வீடியோல காத்துட்டு இருக்கு. வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு விஷயம், தனுசுன்னா சாதாரண ராசி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் பாவகத்து அதிபதி சனி பகவான், உங்க லக்னாதிபதி குரு பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி குரு பகவான், 7ஆம் வீட்டதிபதி புதன் பகவான், 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சூரிய பகவான், லாபாதிபதி சுக்கிர பகவான். இப்படி எல்லாமே பாசிட்டிவான இடங்கள், பாசிட்டிவான கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகம். இன்னும் சொல்லணும்னா மூலம் நட்சத்திரம் கேது பகவான் நட்சத்திராதிபதி, பூராடம் நட்சத்திரத்துக்கு சுக்கிர பகவான் நட்சத்திராதிபதி, அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் நட்சத்திராதிபதி. இவங்க எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லான கிரகங்கள். உங்களுக்கு பிறக்கும் திசையும் நல்லா இருக்கு, இருக்கும் பாவகமும் நல்லா இருக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு.
தனுசு ராசி அன்பர்களே, முதல் விஷயம், கால புருஷ தத்துவத்தின்படி 9ஆம் பாவகம் தனுசு ராசி. கால புருஷருக்கே பாக்கியஸ்தானம் நீங்க தான். நீங்க சாதாரணவங்க கிடையாது. அனைவருக்குமே பாசிட்டிவான பர்சன்ஸ் யாருன்னா தனுசு ராசி அன்பர்கள் தான். 12 ராசியில தகப்பன் ராசி யாருன்னா தனுசு தான். அப்படின்னா மூத்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான இடம் உங்களுடையது. உங்க ராசி அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால நீங்க சொல்லும் விஷயங்கள் அனைவருக்கும் நன்மையை பயக்கும். எந்த விதத்திலையும் யாருக்கும் கெடுதலை உண்டாக்காது. யாருடைய வாழ்க்கையையும் நீங்க அழிக்க நினைக்க மாட்டீங்க. யாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டத்தை உண்டாக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டீங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உடைய நீங்க கடந்த 7.5 ஆண்டுகளா பட்ட துன்பங்கள் சொல்லி மீள முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இன்னமும் 7.5 சனி முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கோடையே இருப்பீங்க. அவ்வளவு தனிப்பட்ட காயங்கள் வருத்தங்கள் அதிகம் தனுசு ராசி என்பர்களுக்கு. உங்க 2ஆம் வீடு தன குடும்ப வாக்குஸ்தானம், சனி பகவானுடைய வீடு. இங்க செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். சோ குடும்பத்துல நீங்க சொல்ற விஷயம் பெருசா எடுபடாது. நீங்க சொல்ற அறிவுரைகள் சில நேரத்துல மற்றவங்க கேட்காம கூட போலாம். ஆனா குருவின் ஆதிக்கம் உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல அறிவு இருந்தாலும் ஊரே உங்க பேச்ச கேட்டாலுமே உங்க வீட்டுல உங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. ஊரே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுதான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஆனா உங்க வீட்டுல உள்ளவங்க உங்க அட்வைஸ் கேட்காம மத்தவங்க யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்டுட்டு அந்த விஷயத்த செய்வாங்க. செவ்வாய் பலமுடைய இடம் இந்த 2ஆம் பாவகம். இந்த 2ல செவ்வாய் ஆட்சி பலம். இந்த 2ல செவ்வாய் உச்சமடைஞ்சு பலமா இருக்கிறதுனால உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி வீடு நிறையவே வாங்குவீங்க. அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கான அமைப்பு அதிகம் உண்டு. லேண்ட் நிறைய வாங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு பிறகு நிச்சயமா சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு 100% உண்டு. முயற்சி செஞ்சா உங்களுடைய கனவு இல்லம்ங்கிறத கண்டிப்பா உங்களால கட்ட முடியும். ஆயுள் பலம் உடைய ராசி தனுசு ராசி. குடும்பஸ்தானம் ஆயுள் மிகுதியா இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் பிறந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த வீட்டின் ஆயுள் பலம் அதிகரிக்கும். தனுசு ராசிக்கு ஆகாத ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி ரொம்ப ஆகாது. அதே மாதிரி கடக ராசி ஆகாது. இது தவிர மற்ற எல்லா ராசிகளுமே நல்லா ஒத்து போகும். முக்கியமான விஷயம் என்னன்னா 3ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் தான். ஸோ உங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்து போற மனப்பான்மை அவ்வளவு ரொம்ப சூப்பரா இருக்காதுன்னே சொல்ல முடியும். நீங்க தான் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லும் பர்சனாவும் நீங்க தான் இருப்பீங்க. அதே நபர்களை நீங்க சொல்லும் விஷயங்கள் எல்லாம் உபயோகமானதா இருக்கும். அடுத்து 4ஆம் வீடு, அதுவும் குரு பகவானுடைய வீடு தான், மீனம். அங்க சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். சில நேரத்துல நீங்க தாய் சொல்வதை முழுமையா ஏத்துக்க வேண்டாம். அதே நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சுப ஜாதகம்னே சொல்லலாம். வாழ்க்கையில பண கஷ்டம் அதிகமா பார்க்காத ராசியில தனுசு ராசி ஒன்று. இயற்கையா கஷ்டப்பட்டாலுமே ஒரு லெவலுக்கு மேல டெவலப்மெண்ட் அதிகம் உண்டு. நிறைய பேர் சொல்லலாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிரும் போலன்னு சொல்லலாம். கிடையவே கிடையாது. தனுசு ராசியுடைய கால நேரத்தை பொறுத்து எப்போ வேணாலும் அவங்க வாழ்க்கை மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் வீடு பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடு இது மேஷம். இங்க சூரிய பகவான் உச்சம், செவ்வாயுடைய வீடு சனி பகவான் நீச்சம். குலதெய்வ அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது உங்களுக்கு. குலதெய்வ அருள் இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை நல்ல முறையில இருக்கும். சூரியன் இங்க உச்சமடைகிறதுனால குலதெய்வ அருள் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள் அரசியல்லையோ சினிமா துறையிலையோ போலீஸ் துறையிலையோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமா நீங்க என்ன செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது 100% இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், உங்களுக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய வீடு இது. இங்க சந்திரன் உச்சம். பணம் சம்பந்தமான விஷயங்கள், பணம் காசு பிரச்சனைகள்ங்கிறது உங்களை சுத்தி அதிகமாவே இருக்கும். பொறாமைங்கிறது அதிகம் இருக்கும். ஏன்னா சந்திரன் இங்க உச்சம். நீங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலுமே உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை நிம்மதியா இருக்க விடவே மாட்டாங்க.
பிஸ்னஸில் தடைகளை உண்டாக்குறது, குறை சொல்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் எதையும் கண்டுக்காம காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி புதன். யோசிச்சு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரவே வராது. அதே மாதிரி 8ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமா அதிபதி சந்திர பகவான், அங்கே குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். கடக வீடு. ஸோ உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஜென்ரலாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, போராடுறீங்கிறதுக்காக எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழாதீங்க. ஏன்னா இந்த சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்கள் ஹெல்த்தை நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, யார்கிட்ட போய் பேசுவீங்க, யார் உங்கள் புலம்பலை கேட்பாங்க? அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது எல்லா தனுசு ராசி அன்பர்களும் ஹெல்த் வைஸ் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் வீண் அறிவுரைகள் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். கேட்டால் பதில் சொல்லுங்க, கேட்கலன்னா கம்முன்னு விட்டுட்டு நீங்கள் ஒர்க்கு பாருங்க. நீங்க தேவையில்லாம பேசி மன வருத்தத்தை உருவாக்கிக்காதீங்க. அப்பா உங்களுக்கு உங்க லைஃப்ல பெரிய டேர்னிங் பாயிண்டா இருப்பார். வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை அப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதே நேரத்துல ஒவ்வொரு விஷயமும் நீங்க பொறுமையா கத்துப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கும் அப்பா வழியில. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் வீடு கன்னிமனை. இந்த இடத்துல புதன் உச்சம், ஆட்சி வீடு. அதே நேரத்துல சுக்கிரன் இங்க நீச்சம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடு. 10ஆம் வீடு பலப்படுத்திட்டு வந்தா உங்க வாழ்க்கை ரொம்ப பலப்படும். நீங்க மட்டும் எல்லாருமே, எல்லா தனுசு ராசி என்பர்களும் திருவெண்காடு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். பொருளாதாரம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அடுத்து 11ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. இங்க சனி பகவான் உச்சம், சூரிய பகவான் நீச்சம். ஸோ லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் லாபம் தாங்கிற வகையில சுக்கிரன் உங்களுக்கு தேவையான செல்வ வளத்தை கொடுப்பார். அதே நேரத்துல சூரியன் இங்க நீச்சம். சூரியன் இங்க நீச்சமா இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் யோசிச்சு செயல்படணும். அதே நேரம் சனி பகவான் இங்க உச்சம். ஆயுள் அதிகமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் வீடு விருச்சகம். உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய வீடு. இந்த இடத்துல என்ன ஆகும்னா சுப செலவுகள் அதிகமா ஏற்படும். ராகு கேது உச்ச நீச்ச வீடுகளா இருக்கிறதுனாலையும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குவார். ஆனா கிளைமேக்ஸா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நடக்கும். நீங்க நினைக்கிற விஷயங்கள், எதிர்பார்க்கும் விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆனாலுமே நிச்சயமா நடக்கும். டோட்டலா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ராசி, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாத ராசி, ஏன் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ராசின்னு சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களே, எல்லா விஷயத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில கஷ்டப்படுறது பிரச்சனை இல்லை, நல்லதை நோக்கி கஷ்டப்படுங்க. வாழ்க்கையில முன்னேறது பிரச்சனை இல்லை, கண்டிப்பா முன்னேறிடுவீங்கிற நம்பிக்கையோட நீங்க முயற்சி செய்யுங்க. கடைசியா ஒரு விஷயம், பணம் காசுங்கிறத விட ஹெல்த் மேல அக்கறை எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம், எந்த கோவிலுக்கு நீங்க போனா பெஸ்டா இருக்கும், என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் 2ங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம், அவசியம் பாருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.